நான் பாஸ்தா வைக்க போகிறோம் கடையில் மாதிரி. பாருங்கள், அதுக்கு தேவையான பொருள் கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு. பாருங்கள், இந்த எண்ணெய் ஊற்றிட்டேன், சோம்பு போட்டாச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம், கேரட்டையும் பீன்ஸும் போட்டுக்கலாம், நல்லா வதங்கட்டும். தக்காளி, கொத்தமல்லி இதை போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். உப்பு தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம், வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக காரத்துக்கு தந்தாலும் தனி மிளகு லைட்டாக வதங்கி ஓரமாக வச்சுக்கலாம். ஒரு முட்டையை ஊற்றிக்கலாம், 2 முட்டை எடுத்து வச்சு 2 முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு, அது வேகட்டும், கிளறிக்கலாம். இந்த முட்டை வெந்துச்சு, அப்படியே லைட்டாக அப்படியே திருப்பி விடணும். முட்டை அப்படியே வதக்கி எடுத்துக்கிறோம், பச்சை வாடை போக வேண்டி வதக்கி எடுத்துக்கிறோம். அப்படி உலகி கலர் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. இப்போ சிக்கன் பொடி, சீரகப்பொடி, மிளகு பொடி அப்படியே போட்டு விட்டுக்கலாம். அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இந்த பாஸ்தா உப்பு போட்டு சுடுதண்ணில் வேக வச்சு வச்சுருக்கோம்னா அதை கொட்டி விட்டுக்கலாம். நல்லா அப்படியே சிம்மில் வச்சே வதக்கணும். சிக்கன் ரைஸ் மாதிரி தான் இது. ரெடி ஆகிடுச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.